டிஎம்கே ஆட்சி பத்தி சொல்லணும்னா 4 நாள் பேசணும். 4 மாசம் பேசினாலும் தீராது. இது ஆட்சியே அல்ல. இது புளிப்பாட்டு போறதுக்கு எங்களுக்கு 2 போறதுக்கு முதல்ல 5 ரூபா, இப்ப 10 ரூபா. அப்படி பொம்பளை ஆம்பளை வந்து சரி என்ன இலவசம் பண்றாங்க. எடப்பாடியார் ஏற்கனவே அம்மாவை மாதிரிதான் ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு. புதுசா அம்மா வந்து எடப்பாடியார் ஆட்சி நடத்த போறது இல்ல. ஏற்கனவே 4 ஆண்டு கால எடப்பாடியார் மிக சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்காரு. புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முதலாக நமது மேட்டுப்பாளையம் தொகுதியில் இன்று சுற்றுப்பயணம் நடைபெற உள்ளார். அந்த பத்ரகாளி அம்மன் அருளால் நாங்கள் 234 தொகுதியையும் வென்று 2026 ஆட்சி அமைப்போம் என்று நாங்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் தயாராக இருக்கிறார்கள். 2026 ஓட்டு போட காத்திருக்கிறார்கள். எப்பொழுது இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். டிஎம்கே ஆட்சி பத்தி சொல்லணும்னா 4 நாள் பேசணும். 4 மாசம் பேசினாலும் தீராது. இது ஆட்சியே அல்ல. இது ஆட்சியே கிடையாது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அரசியலுக்கு வந்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவரோட மகன். சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி நாங்க ஒண்ணும் சொல்றதுக்கு எங்களுக்கு குடும்ப ஆட்சி கிடையாது. எங்களுக்கு மக்கள் ஆட்சி. ஓகே. எங்க எடப்பாடியார் வந்து மக்கள் ஆட்சி கொடுக்கறாரு. நாங்க குடும்ப அரசியல் கிடையாது. எங்களுக்கு வாரிசே கிடையாது. வாரிசே மக்கள் தான். மக்கள் ஆட்சி அது வந்து குடும்ப ஆட்சி. புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு புரட்சி கால அம்மாவுடைய ஆட்சி எல்லாருக்கும் சொர்க்க பூமி. அதாவது வந்து எப்படின்னா பொற்கால ஆட்சி. அது சாதாரண திட்டம் இல்ல. உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு அத்தனை திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தாங்க. இப்ப இருக்கிற ஆட்சி எல்லா திட்டத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஒரே ஒரு திட்ட உரிமை தொகைங்கிற பேர்ல தகுதி இல்லாத குடும்பத்துக்கு இல்ல, தகுதியற்ற குடும்பத்துக்குன்னு சொல்லி பாதி முக்காவாசி பேர் கொடுத்துட்டு அது ஒண்ணுதான் இந்த ஆட்சியோட சாதனை. வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே போச்சு. அம்மாவோட திட்டம் அத்தனையுமே எதுவுமே கிடையாது. அம்மாவோட தாலிக்கு தங்க திட்டம், அம்மாவோட தொட்டில் குழந்தை திட்டம், இன்னும் எத்தனையோ திட்டம் சொல்லலாம். லேப்டாப், அம்மா ஸ்கூட்டி, அப்புறம் கடைசியில அந்த லேப்டாப், குழந்தைங்களுக்கு சைக்கிள், இன்னும் நிறைய திட்டங்கள் எல்லாமே இப்ப எல்லாமே எதுவுமே கிடையாது. இப்ப என்ன திட்டம் இருக்குதுன்னா அருமையா ஒன்னே 1000 ரூபாய் போயிட்டு இருக்குது. என்ன அதான் பயங்கரமா எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. எப்ப இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு 8 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். எடப்பாடியார் வந்து அம்மாவை ஃபாலோ பண்ணி ஃபுல்லா நடத்துவாருன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடியார் ஏற்கனவே அம்மாவை மாதிரிதான் ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு. புதுசா அம்மா வந்து எடப்பாடியார் ஆட்சி நடத்த போறது இல்ல. ஏற்கனவே 4 ஆண்டு கால எடப்பாடியார் மிக சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்காரு. அதனால்தான் எல்லாருமே புரட்சி தலைவருக்கு அப்புறம் அம்மாக்கு அப்புறம் எடப்பாடியார் மிக சிறப்பா செய்வார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. முதல்ல பெண்களுக்கு இந்த ஆட்சியில என்ன பாதுகாப்பு? எந்த பாதுகாப்பு? 6 வயசு குழந்தையிலிருந்து 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரே ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். பொம்பளைக்கு வந்து இலவசமா பஸ் இலவசமா சொல்லிடுறாங்க இல்லைங்க. அதுல வந்து அவங்க சொல்லி அதுல வந்து கம்மி பண்ணி போட்டு ஆம்பளைக்கு ஏற்றி விட்டாங்க. 10 ரூபா இங்க இருந்து போறதுக்கு கார்பட போறதுக்கு எங்களுக்கு முதல்ல 4 ரூபா இருந்துச்சு. இப்போ 8 ரூபா. புளிப்பாட்டு போறதுக்கு எங்களுக்கு 2 போறதுக்கு முதல்ல 5 ரூபா, இப்ப 10 ரூபா. அப்புறம் பொம்பளை ஆம்பளை வந்து சரி என்ன இலவசம் பண்றாங்க. இலவசம் இருக்குது. பொம்பளை போட்டு ஆம்பளைக்கு வாங்கிக்கிறாங்க. பொம்பளை செல்லு கிடக்குது. என்ன இலவசம் கேட்கிறேன். போக்குவரத்து துறையே வருமானம் இல்லாம பல பேர் வேலையில இருப்பாங்க. போக்குவரத்து துறையே ஸ்தம்பித்து நிக்குது. பல பேர் வேலை இல்லாம போக்குவரத்து துறையில் இருக்கவங்க எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரே ஒரு லிப்டிக் பஸ் போட்டுட்டு அந்த பஸ் ஓடுறது லிப்டிக் பஸ் அது பேரு. அந்த பஸ் ஓடுறதே இல்ல, தள்ளி விட்டாதான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நேரம் வர்றாங்க, ஒரு நேரம் வர மாட்டாங்க. மகளிருக்கு இலவசம் சொல்லி யார் கேட்டாங்க? இந்த இலவசம் மகளிருக்கு யாரு? மகளிருக்கு 4 பேர் தான் போறாங்க. 4 பேர் தான் போறாங்க. கிராமத்துல இருக்கிற அத்தனை பஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க.
10 பஸ் இருப்பேன். 10 பஸ் போற இடத்துல 2 பஸ் தான் போகுது. கிராமப்புற மக்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லா பஸ் உடனடியாக இந்த ஆட்சி போய் எங்களுடைய எடப்பாடியார் மக்களை மீட்டெடுக்க வந்து கொண்டிருக்கிறார்.